நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கையின் இலவச கல்வி முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வித்துறையிலிருந்து ஓரங்கட்டப்படும் அபாயத்தில் இருப்பதாகவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் எச்சரித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை உடனடியாக தோற்கடிக்க பொதுமக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. கல்வி முறையை நவீனமயமாக்குதல் மற்றும் மறுசீரமைப்பு செய்தல் என்ற கருப்பொருள்களுடன் இந்த சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவற்றின் மூலம் மாணவர்கள் தேவையற்ற முறையில் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை நோக்கி செலுத்தப்படுவதாக சங்கம் கூறுகிறது. இது நாட்டின் கல்வி முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலாகும். இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களில் சுமார் 200 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படுத்தியுள்ளது. அமைச்சர்கள் சிலர் மற்றும் ஒரு பிரதி அமைச்சரின் முன்னைய சொத்து அறிவிப்புகள் ஆய்வு செய்யப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது அவர்கள் சட்டவிரோதமாக சொத்துக்களை சேர்த்துள்ளார்களா என்பதை கண்டறிய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவில் சமூக செயற்பாட்டாளரான கமந்த சில்வா அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அமைச்சர்கள் பிமல் ரட்நாயக்க, நலிந்த ஜேதிச, சுனில் ஹந்துன்னெத்தி, குமார ஜேக்கொடி மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வெட்டக்கல ஆகியோருக்கு எதிராக இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. 1977ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான சட்டமூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைய இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. சீசெல்ஸ் குடியரசின் கடல் எல்லையில் கடலோர பாதுகாப்பு படையால் இலங்கைக்கு சொந்தமான ஆழ்கடல் கடத்தொழில் படகு ஒன்று தீ வைத்து அளிக்கப்பட்டுள்ளமை பெரும் அதிர்ச்சியான செயல்பாடு என ஆழ்கடல் கடத்தொழில் படகு உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சீசெல்ஸ் குடியரசின் கடல் எல்லையில் கைப்பற்றப்பட்ட இலங்கைக்கு சொந்தமான ஆழ்கடல் கடத்தொழில் படகில் இருந்த 6 கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் முன்னெப்போதும் நடைபெறாத சம்பவமாக படகு எரியூட்டப்பட்டுள்ளது. இது ஒரு வேண்டத்தகாத செயற்பாடாகும். டிசம்பர் 7ஆம் தேதி வெண்ணப்புவ வெள்ளமங்கர பகுதியில் இருந்த 6 கடற்தொழிலாளர்களுடன் கீசானி 1 என்ற ஆழ்கடல் படகு சென்றுள்ளது. அந்த படகு டிசம்பர் 30 சீசெல்ஸ் குடியரசின் கடலோர பாதுகாப்பு படையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடல் எல்லையை மீறும் படகுகள் கைப்பற்றப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுப்பதை விடுத்து இவ்வாறான செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். அரசு அமைப்பு சார் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை கட்டுப்படுத்த புதிய அமைப்பு சார் சட்ட யோசனை ஒன்று இந்த மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அத்துடன் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்டு வந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதால் அதற்கு மாற்றாக இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. தங்க நகைகள், தங்க பிஸ்கெட்டுகளை நாட்டிற்குள் கடத்த முயன்ற தனியார் விமான நிறுவனத்தின் ஊழியர் ஒருவர் சுங்க அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் 46 பில்லியனுக்கும் அதிக பெறுமதியுள்ள தங்க நகைகள், தங்க பிஸ்கெட்டுகளை கடத்த முயன்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களின்படி குறித்த நபர் தங்கப் பொருட்களை ஒரு பயணப்பையில் மறைத்து வைத்து விமான ஊழியர்களுக்காக நியமிக்கப்பட்ட வெளியேறும் வழியாக வெளியேற முயன்றார். இதேவேளை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் குறித்த நபரிடமிருந்து 1 கிலோ 163 கிராம் எடையுள்ள தங்க நகைகள் மற்றும் தங்க பிஸ்கெட்களை மீட்டதாக தெரிவித்துள்ளனர். சர்ச்சைக்குரிய தரவாறு ஆங்கில பாட தொகுதியின் உள்ளடக்கத்தை ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட உள்ளக குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாகவும் அதற்கேற்ப மேலும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். தெஹிமலை பகுதியில் உள்ள வேலைத்தளம் ஒன்றிற்கு முன்னால் நபரொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் சம்பவித்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர்.
இந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டவர் தெஹிவளை சஞ்சியபுர பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகளை கல்கிசை பதில் நீதவான் கீத்ம பெர்னாண்டோ மேற்கொண்டுள்ளார். 2026 கல்வியாண்டின் முதல் தவணையின் முதற்கட்ட நடவடிக்கைகளுக்காக பாடசாலைகளை திறப்பது குறித்து முக்கிய அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி அனைத்து பாடசாலைகளும் இன்று திறக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் மற்றும் பிரிவினாக்களில் இன்று முதல் கல்வி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என அந்த அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியில் தொலைத்தொடர்பு கம்பத்துடன் மோதி வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த வீதியின் களுவாஞ்சிக்குடி அற்புத பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்னால் நேற்று குறித்த விபத்து சம்பவித்துள்ளதாக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர். கல்முனையில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த வட்டாரக வாகனமே சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சிறு காயங்களுக்குள்ளான சாரதி தெய்வாதீனமாக உயிர் பிழைத்துள்ள நிலையில் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாழைச்சேனை புடாடி வனவிலங்கு காரியாலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு சொட்கன் துப்பாக்கி ஒன்று, அதற்கான 3 தோட்டாக்கள், துளை கருவியான ரில்லர் ஒன்று, எரிவாயு அவனொன்றும் ஆகிய பொருட்கள் திருடப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்தனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதவான் முன்னிலையில் 600 கிலோகிராம் கஞ்சா அளிக்கும் நடவடிக்கை நேற்று இடம்பெற்றது. பருத்தித்துறை மற்றும் வல்வட்டித்துறை போலீசாரினால் கைப்பற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட 600 கிலோகிராம் கஞ்சாவை இவ்வாறு அளிக்கப்பட்டது. பருத்தித்துறை நகர சபைக்கு சொந்தமான வெலிக்கண்டி குப்பை திடலில் வைத்து கஞ்சா தேக்கரையாக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் முதல் 2 நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஜூலா சமரவீர தெரிவித்துள்ளார். அதன்படி 2 நாட்களில் மாத்திரம் 581 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்திலே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகினர். எனவே இருமல், சளி, காய்ச்சல், உடல்வலி, வாந்தி, 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நாட்டில் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. கனடாவிலிருந்து விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்தவர் நிமோனியா காய்ச்சலினால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் வசித்து வந்த 42 வயதுடையவர் அண்மையில் விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வந்து வட்டுக்கோட்டை பகுதியில் தங்கியிருந்துள்ளார். அந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சனிக்கிழமை உயிரிழந்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண்ணை கொலை செய்த கணவன் மற்றும் அவரது சகோதரருக்கு நீதிமன்றம் கடுமையான தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி கணவனுக்கு 19 வருடம் சிறை தண்டனை, சகோதரருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி சுவிட்சர்லாந்தின் டிசினோ பகுதியில் வசித்து வந்த பெண் மர்மமான முறையில் உயிரிழந்தார். விசாரணையில் வெளிப்படுத்தாவது குற்றவாளிகள் இயற்கை மரணம் என நாடகமாடி இணைத்து கொலை செய்து கொண்டிருந்தனர். நீதிபதியின் விளக்கமாக கணவனின் சகோதரர் பெண்ணின் கால்களை அழுத்தி பிடித்து தலையில் பிளாஸ்டிக் பையை வைத்து சுமார் 10 நிமிடங்கள் மூச்சு திணற செய்து கொலை செய்தார் என்றும், பின்னர் உடலை சரி செய்து கட்டிலில் வைத்து இயற்கை மரணம் போல காட்டினார் என்றும், அச்சம் மற்றும் நாடகமாடிய செயலில் கணவன் பாடசாலைக்கு சென்று தனது மகளை வீட்டுக்கு அழைத்து வந்து தாயை எழுப்பி சாப்பாடு எடுத்துக்க சொல்லியதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆனால் மகள் தாயை தட்டி எழுப்பிய போது அவர் மூச்சு அற்று கிடக்க பின்னர் தந்தைக்கு அறிவித்தார் என்றும், இதன் மூலம் உண்மை வெளிப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.